ஒரு நூல் எழுதியிருக்கான். ஆர் வி அலோன் இன் தி யூனிவர்ஸ்? ஆர் வி அலோன் இன் தி யூனிவர்ஸ்? இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமா? புரியுதா? இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமா அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கான். என்ன சொல்கிறான், இப்போ வீட்டில் கூரை வீட்டில் அந்த காலையில் சூரியன் ஒளிக்கற்ற வரும், அதில் ஒரு தூசி லேசாக மிதக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஊசி, அது மாதிரி தான் இந்த பூமி பந்து. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு! அண்டை பகுதியின் மாணிக்கவாசகர் சொல்கிறார், அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியில் மேற்பட விரிந்தன. அவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தில், யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தில் இத்தோண்டு இருக்கும். இதை வெடிக்க செய்ய வைப்பதற்கு இயற்கை எப்பொழுதும் காத்திருக்கிறது. அதுக்கு தான் நீ மரத்தை நடு, நீ கலிகாலம் முடியும் வந்துட்டுது, கலி முடிகிற காலம் வந்துட்டுது. ஏன்னா ஒரு மகான் தோன்றினால் போதும், ஒரு சித்தன் தோன்றினால் போதும். சித்தன் அதாவது இந்த உலகத்தை இயக்குவன் ஆண்டவனா என்ன அப்படிங்கிறது இல்லை, சித்தர்களால் அந்த 5 தொழிலும் செய்ய முடியுங்கிறான். 5 தொழில் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலையும் சித்தர்களுக்கு வல்லவே. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. புரியுதா? ஒருத்தன் ஓடி வரான் ஆடுதுறையிலேருந்து, உட்காந்து வெளியில் நின்று கேட்குறான், அம்மா இருக்க நீ எல்லாம் பெரிய சித்தனா அப்படின்னு கேட்குறான். அங்கேருந்து நான் வந்து திட்டுறவனையும் வரவேற்கிறது தான் நம்முடைய பண்பாடு. சித்தனா பாரு, ஒரு வாரமாக 15 நாளாக மழை இல்லை, பயிரெல்லாம் காயுது. ஒன்று பெரிய சித்தன்னு சொல்கிறாங்க, என் பயிரெல்லாம் போச்சு, வாங்கின கடனை கட்ட முடியாதுங்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், போடா நீ மழையில் நினைஞ்சிக்கிட்டு தாண்டா போவேன்னே. வாசப்படி இறங்குறதுக்குள்ளே சோன்னு மழை பெஞ்சுது. போய் பார்த்தா வயல்லாம் நினைஞ்சு போச்சு. 2 நாள் கழித்து வரேன், சாமி மன்னிச்சுக்குங்க சாமி, மழை பெஞ்சு இப்போ பயிரெலாம் பொழைச்சிக்கிச்சு. ஆனால் இதை அப்பப்போ செய்கிறது இல்லை. வளநாட்டு சுவாமி எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் மழை வரும். புரியுதா? சித்தர்கள் எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் மழை வரும். ஆனால் அதை அந்த இயற்கையை அவர்கள் மாற்றும் வல்லமை இருந்தாலும் பெரும்பாலும் அதில் குறுக்கீடு பண்ணுறதே இல்லை. உன்னுடைய வினை எப்படி இருக்குன்னு சித்தர்களுக்கு தெரியும். உன்னுடைய வினையில் அனாவசியமாக அவர்கள் தலையிட மாட்டார்கள். உன் போக்கில் விட்டுறது. நீ எப்படி வேணாலும் போ தம்பி, பம்பரத்தினுடைய கயிறு என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த சூத்திர பாவையை ஆட்டக்கூடிய கயிறு என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா ஆட்டு வித்தால் 6 ஆடாதாரே. அதனால் நாம் இண்டிபெண்ட்டாக அதை செஞ்செல்லாம் இது செஞ்சலாம். இயற்கை பார்த்து கொண்டே இருக்கு. இயற்கையினுடைய முடிவு தான் கலிகாலத்தினுடைய முடிவு. பிச்சைக்காரங்களுக்கு ஏதோ சில்லறையாக போடுவேன். அதில் ஒரு 5 பேர்கிட்ட நான் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். கொடுக்குறப்ப பணம் கொடுக்குறப்ப வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் கூட கொடுக்குறேன் வச்சு, வேணவே வேணாங்கிறாங்க. அப்போ நான் மண்டிகால் போட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அப்புறம் வாங்கினாங்க. அதில் ஒரு அம்மா வந்து கெட்ட வார்த்தையோட திட்டினாங்க. அவங்கள்ட்டையும் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி. இது மாதிரி ஒரு 5 பேர்கிட்ட நடந்திருக்கு. அவங்க மனிதர்களா பிச்சைக்காரர்களா என்னன்னு எனக்கு வர ஒரு தூங்கவே முடியல அன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. அவர்கள் யார் என்று தாங்கள் விளக்க முடியுமா என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் பிச்சைக்காரனை ஊக்குவிக்காதீங்க. சீன தேசத்தினுடைய ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா, ஒருவனுக்கு உணவு கொடுப்பதை விட உணவு செய்வதை கற்றுக் கொடுப்பது தான் சிறப்புன்னு. நான் எத்தனை உங்களை இது மாதிரி பிச்சைக்கார பார்க்குறேன். வயசான இந்த பாரு, உனக்கு வேண்டிய 3 வேளை சாப்பாடு தானே, அந்த உன் வீட்டில் எல்லோரும் ஒன்றும் உனக்கு சாப்பாடு போடுறதில்ல, வா அந்த ஹோமில் சேர்த்து விட்டுறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டு உனக்கு ரெடியாக இல்லை. ஒவ்வொரு பிச்சைக்கார கையில் வட்டிக்கு விட்டு பொழப்பு நடத்துகிற அளவுக்கு பணம் இருக்குது. புரியுதா? ஒரு பிச்சைக்காரன் ஆந்திராவில் இறந்து போயிட்டான். 6 கோடி ரூபா உங்ககிட்டையும் இல்லை, என்கிட்டையும் இல்லை. பிச்சைக்காரன் இறந்து போன இதில் 6 கோடி ரூபா இருக்குது. யாரும் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கிட்ட நின்று கவனித்து பாருங்கள், இல்லை ஒரு டீ கடைக்கு முன்னாடி கவனித்து பாருங்கள். யாரும் வந்து சும்மா இல்லை, ஒரு 10 ரூபா கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 100 பேர் கொடுக்குறான்னு வச்சுங்க, எவ்வளோ ஆச்சு வருமானம்? 1000 ரூபா. புரியுதா? 39,000 ரூபா அப்படி சேர்க்கிறான். அதாவது ஒருத்தன் எவன் ஒரு பசித்த வயிறாக இருக்கிறத நம்ம பார்த்த உடனே முகம் வாட்டமாக இருக்குன்னா உணவு கொடுக்கறதில்ல. நீங்கள் பழனியில் பிச்சை போட்டுட்டு முடிஞ்சு கடைசியில் போனீங்கன்னா நீங்கள் பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு வாங்கிட்டு தான் விடுவான். புரியுதா? தானம் தர்மம் செய்கிறதுக்கும் ஒரு அளவை வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மண்டிட்டு பிச்சை போடணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும். பசியினால் வரக்கூடியவனும் என்ன அவங்களுக்குள்ள ஒரு சங்கமெல்லாம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு?
சங்கமே இருக்குது, உங்களுக்கு தெரியாது, சங்கமே இருக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு வச்சுருக்கான். அவங்களுக்கு பிரச்சனைன்னா அவங்களுடைய தலைவன் வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த நாட்டில் பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது ஒரு செயல் இருந்தாலும் அதை ஊக்குவிக்காமல் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. புரியுதா? அதான் நமக்கு ஏதோ வழியில் பசியாக இருக்கா, ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. தினம் பார்த்திங்கன்னா தினம் உட்காந்துருப்பான். எந்த கோயிலில் போனாலும் 10 பேர் உட்காந்துருக்கிறா. அவனுடைய வருமானம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு பேங்க் எம்ப்ளாயி விட அதிகமாக இருக்குது அவனுடைய வருமானம். சும்மா இருக்கும் சுகம் துண்டுமலை வையிட்டு சும்மா இருக்கும் சுகம்னு பல படிக்காங்க. வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்போ அந்த வெளிக்கு மேலே ஒரு வெளி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ரெண்டாவது வந்து அருட்பெரும் ஜோதியை கண்டேனடி, ஜோதியை கண்டேனன்னு சொல்கிறாங்க. பரவழி என்பது இருள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருளாக இருக்கிறது தான் பரவழின்னு. ஆனால் அதற்கு மேலே ஒரு ஜோதி இருக்கா, அதுக்கு வள்ளலார் கண்டாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். பரவெளி வந்து அதே கடந்த பரவெளி அப்படின்னா வள்ளலார் சொல்கிறார், ஆனி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி சொல்லிட்டு ஜோதி தெரியுது. ஜோதி எங்கிருந்து போச்சுன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஜோதி தான், இந்த குண்டலினி சக்தி தான் இப்படியே வந்து இதுக்கு மயிர்பாலம்னு பேர், இந்த இணைப்பு. இங்கே இருந்து தான் இந்த ஜோதி புறப்படுது. புறப்பட்டு பரவெளி அதுக்கு மேலே இருக்கு. அதாவது அது இன்ஃபினிட்டின்னு நான் சொன்னேன், அளக்க முடியாத ஒரு பகுதி. அதனால வள்ளற் பெருமான் போன்றவர்கள்லாம் ஒரு தடுமாற்றம் வந்துடும். ஏன்னா போக போக இதோடு நிற்குதா, இதுக்கு மேலே இருக்க இவ்வளவு கடந்து வந்துட்டோமே அப்படின்னா. ஒரே வெளிதான், ஒரே வீடு தான். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய ஒரே பரவெளி தான். இது கொஞ்சம் தூரம், அது கொஞ்சம் தூரம். அது அப்படி போகும்போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய அகஜோதி இருக்கே, அதுதான் தைப்பூசம். அந்த ஜோதி தான் பரவெளியிலையும் காண முடியும். புரியுதா? பரவெளியில் தனியாக இருள்மயமானதில் போய் எங்கே ஜோதி இருக்க முடியும்? ஆனால் இங்கே இருக்கிற ஜோதி இருக்கே, அந்த பரவெளியவே பிரகாசமாக்குது. பரவெளியில் அந்த ஜோதி பார்க்குறாங்க. நம்மளுடைய ஜோதி தான் அங்கே போய் அப்படி தெரியுது. தைப்பூசத்துக்கு ஜோதி ஏற்றியாச்சு, எல்லாம் ஜோதியை பாருங்கள். வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கியே, என்ன கிடைச்சிது உனக்கு? உண்மையான ஜோதியை அவங்க என்ன உணர்த்துறாங்க? உள்ளே இருக்குப்பா. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பிண்டம் திஸ் இஸ் மைக்ரோ கோசம், அது மேக்ரோ கோசம் அண்டம். அண்டத்தில் எது எது இருக்கோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது. புரியுதா? ஒன்லி எ ரெப்ளிகா, அதனுடைய வடிவு தான் இது. அதனால் இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டு இப்போ 5 தீபத்தை ஏற்றி விட்டாங்க. 5 தீபம். இங்கே இருக்க பெண்களுக்கு யாருக்காவது இதுக்கு என்னையா விளக்கம்னா தெரியுதா? அது பேர் என்ன? இல்லை, ஜெர்மன்லேருந்து வந்தது வெரோனிக்கான்னு ஜெர்மன் நாட்டிலேருந்து வருது. 1 மணி நேரம் இந்த 5 முகத்துக்கு விளக்கம் சொல்லுது. நமக்கு தெரியல. பஞ்ச இந்திரியங்கள் இருக்கே, பஞ்ச இந்திரியங்களுக்கு ஒலி உண்டு. பஞ்ச இந்திரியங்கள் இருக்கே, கண் காது எல்லாம் ஒலி உண்டு. இந்த இதை வந்து 5 கல்வர்கள் 5 பேர் திருட்டு பையன், 5 பேர் திருட்டு. நீ முறையாக பயன்படுத்தினா இந்த கண்ணு உனக்கு முறையான செய்தியை கொடுக்கும், முறையாக கேட்டினா காது சரியா. அதனால் 5 கல்வர்கள் இதை முறையாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா சாமி சொல்லியிருக்காங்க. இந்த யானை இருக்கே, போகும்போது இந்த கடையில் இருக்கிற 2 வாழைப்பழத்தை எடுக்கும், கூம்பிகையில் சும்மா போகாது, இப்படி போகும். இன்னொரு தேங்காயை எடுக்கும். மாவுத்தன் பார்ப்பான், ஒரு தட்டு தட்டி பெரிய கம்பியை தூக்கி இந்த தும்பிக்கையில் கொடுத்துருவான். கொடுத்துட்டானா என்ன, இது பேசாமல் நடக்கும். அதனால தான் சித்தர்களுடைய திருவடியை மனசில் வச்சுக்கிட்டா பஞ்சபூதமும் இது முதல்ல சைலண்ட் ஆனால் தான் ஜோதியே கிடைக்கும். ஜோதியை பார்க்க விடாமல் தடுக்கிறது திரைகள் இருக்கே, இந்த பஞ்சேந்திரியங்கள் தான். அப்போ இந்த அகஜோதி தான் நமக்கு ஒரு பிரகாசமான லைட்டாக தெரியும். அதனால் நீங்கள் முதல் 5 திருமுறைகள் இருக்கே, அது வரைக்கும் பாருங்கள். வள்ளலார் இதில் முருகனை கும்பிட்டேன், சிவனை கும்பிட்டேன், அதை கும்பிட்டேன், இதை கும்பிட்டேன், எல்லாம் கடைசியில் என்ன பண்ணுறாரு? 6ஆம் திருமுறைக்கு வாங்க, எல்லாம் அந்த சாத்திர குப்பைகளை தள்ளுங்கடி அப்படின்னு வந்துட்டு போல்டாக சமுதாயத்துக்கு சொல்கிறாரு.
இந்த உருவங்கள் அதிர்வங்கள் எல்லாம் இப்போ வேணும். உங்கள் குழந்தைக்கு 2ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா ஆனால் அவனா வேணும். இப்போ கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து உட்கார வச்சுன்னா ஏன்னு சொல்லி கொடுத்தா ஏளனமாக நினைக்க மாட்டாங்களா? எம்ஏ படிக்கிறவனுக்கு போய் நீ சொல்ல முடியுமா? இந்த வயதில் உனக்கு தெரியும் வேணும். மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று இருக்கே, மரப்பாச்சி பொம்மைன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும், எங்கள் வீட்டுக்காரன்னு அணைச்சிக்கும். பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு நிற்கிற இடத்துல போகக்கூடாது. தனியாக மரவில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மரப்பாச்சி பொம்மையை தன்னுடைய கணவனாக வச்சுக்கும். ஏன்னா அதுக்கு சில சோறுகளை ஊட்டும், எல்லாம் பண்ணும். அதுக்கு அந்த மரப்பாச்சி பொம்மை தான் கணவனாக காய்க்கும். ஒரு பருவம் அடைந்து அப்புறம் வரும்போது மரப்பாச்சி பொம்மையை அதை நினைக்குமா? அது நினைக்கும் தனக்கு இன்னார் கணவன். புரியுதா? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடு வாசல் எல்லாமே நம்முடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு ஞான நிலைக்கு போயிட்டாங்க, அருணகிரி பெருமான் மாதிரி கொஞ்சம் பெரிய விலைக்கு. அவங்களுக்கு குழந்தை விளையாட்டை நீங்கள் பார்க்கும்போதே இதனடா ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய இதாக பார்க்குதுன்னு உங்களுக்கு எவ்வளோ ஏளனமாக தெரியுது. உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த குழந்தை சாதாரண ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இது என்னோடதுன்னு வச்சுருக்கு. அதே போல் ஞானி மேலே இருந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். இவன் என்னடா அது இந்த சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் வச்சுக்கிட்டு என்னதுன்ட்டு கேட்குறான்னு. நிலை மாறும் பொழுது ஒன்றே ஒன்று தான் நிலையானது, அது ஜோதியாக இருக்கக்கூடியது. இந்த அகஜோதி தான் பரவெளியிலையும் ஒவ்வொரு மனிதனும் காண்கிறான் என்பது தான் உண்மை. ஆண்டவனோட முழு அருளை பெற நான் என்ன செய்யணும் சாமி? உடம்பை வளர்த்தேன், உடம்பை பார்த்துக்க 6 ஆதாரம் இருக்குது. முப்புன்னு ஒரு மருந்து சொன்னார். 4448 விதமான வியாதியும் போக்கும்னு சொன்ன தமிழன் தான் கண்ட ஒரு குரு மருந்து. சுத்தமாக அது ஒன்றுமே தெரியாமல் ஆக்கியாச்சு, ஃப்ரெஞ்சுக்கு போயிடுச்சு. அதே போல் எங்கேயும் தீர்த்தம் இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு உடம்புக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறான். அதை விட நீதான் கடவுள், நீதான் தெய்வம். பரஞ்சோதி மகான் சொன்னாரே நான் கடவுள்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். வேதாத்திரி மகரிஷிக்கு குரு, வேதாத்திரி மகரிஷிக்கு நான் கடவுள்னு எழுதியிருக்கிறார். அதனால் நீ எந்த சாமியாரையும் தயவு செய்து தேடி போகாதே, உன்னுடைய மன நிம்மதியை இழக்காதே. எத்தனை பெண்கள் எங்கெங்கே சிக்கிட்டு இருக்காங்கலாம் எனக்கு தெரியும், இளைஞர்கள் எப்படி சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். வேண்டாம், உன் மனசாட்சி தான் தெய்வம். இதை விட்டுட்டு வேற எங்கே போகிற? உனக்குள்ளேயே அந்த சித் சக்தி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும். அதை செஞ்சாவே போதும், ஆண்டவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும்.